வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 5ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காரணிப்படுத்துக. 3x² - 45 x²y + 225 xy² - 375 y⁻3. இதை நம்ம என்ன செய்யணும்? காரணிப்படுத்தணும். இங்கே பாருங்கள், இதில் நல்லா பாருங்கள். x⁻3 இருக்குது, y⁻3 இருக்குது, x²y இருக்குது, xy² இருக்குது. அப்போ இது வந்து கண்டிப்பாக என்ன ஃபார்முலா? a⁻3 - 3a²b + 3ab² - b⁻3 = a - b the whole cube. இந்த ஃபார்முலா சரியா? சரி, இங்கே பாருங்கள், முன்னால் 3 இருக்குது. இதை நம்ம மாற்றி எழுத முடியாது. ஆனால் இதில் இருக்க எல்லாமே 3 மடங்கு தான். நம்ம முதல்ல 3 நம்ம பொதுவாக வெளியே எடுக்க போகிறோம். எடுத்துடலாமா? பாருங்கள், கொடுத்து இந்த இடத்துல எழுதியாச்சு. நம்ம எதை பொதுவாக எடுக்க போகிறோம்? 3 பொதுவாக எடுக்க போகிறோம். அப்போ பாருங்கள், இந்த 3 வெளியே எடுத்துட்டோம். அங்கே என்ன இருக்கும்? x⁻3 மட்டும் இருக்கும். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இந்த 45 3 × 15ன்னு எழுதலாம் இல்லையா? இந்த 3 வெளியே எடுத்துட்டோம். உள்ளே என்ன இருக்கும்? 15 x²y அப்படியே வந்துடும். இந்த ப்ளஸ் அப்படியே வந்துடும். இந்த 225 நம்ம எப்படி எழுதலாம்? 3 × 75ன்னு எழுதலாமா? ஏன்னா நம்ம 3 தான் பொதுவாக வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கோம். 225 3 × 75 எடுத்துட்டோம். இந்த 3 வெளியே எடுத்துட்டோம், வெளியே எடுத்து வச்சிட்டோம். இங்கே என்ன இருக்கும்? 75 மட்டும் இருக்கும். 75 xy² அப்படியே வந்துடும். மைனஸ் பாருங்கள், இந்த மைனஸ் அப்படியே போட்டோமா? நம்ம 3 பொதுவாக எடுக்கிறோம். அப்போது இந்த 375 3 × 125ன்னு எழுதலாம். 3 125 பேர்னா 375 வந்துடும். 3 பொதுவாக எடுத்துட்டோம். அங்கே என்ன இருக்கும்? -125 y⁻3 மட்டும் இருக்கும். சரியா? இந்த 2 ஸ்டெப்பு தான். இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதணும். = 3 × முதல் இது பாருங்கள், x⁻3 எந்த மாற்றமும் இல்லை. இந்த 15 x²y எதுவும் செய்ய வேண்டாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 75 xy² எதுவும் செய்ய வேண்டாம். மைனஸ் இதை மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம். 125 y⁻3 இருக்கா? இதை 5y அதனுடைய அடுக்கு 3ன்னு எழுதலாம். அதாவது பாருங்கள், அடுக்கு 3 சரியா? அடுக்கு 3 5⁻3 5⁻3 5 3 தடவை எழுதி போயிடணும். 5 × 5 × 5 5 25 25 120 வந்துருச்சா? ஒய்யை 3 தடவை எழுதிப்போனா y⁻3. அப்போ 125 y⁻3 நம்ம எப்படி எழுதலாம்? 5y அடுக்கு 3ன்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், = 3 × இந்த இடத்துல பாருங்கள், இந்த முதல் உறுப்பு x⁻3 தான், எந்த மாற்றமும் இல்லை. இப்போது இந்த 2 உறுப்பை இந்த ஃபார்முலாவில் வர மாதிரி மாற்ற போகிறோம். 3a²bன்னு மாற்ற போகிறோம். அப்போ -3a². ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? x. அப்போ x². பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 5y. அதுக்கடுத்து இந்த உறுப்பை மாற்ற போகிறோம். பாருங்கள், +3 ஃபார்முலா இருக்க +3 ஏக்கு பதிலாக x. b². பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 5y அடுக்கு 2. கடைசி உறுப்பு எந்த மாற்றமும் அப்படியே எழுதிடலாம். -5y அடுக்கு 3ன்னு எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இந்த உறுப்பு அப்படியே வந்துருச்சா? இதை பெருக்கி பாருங்கள். ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ண மைனஸு 3 5 15 x² அப்படி வந்துடும், y அப்படி வந்து இந்த இடத்த பாருங்கள். 5² பண்ணால் 25 25 3 பண்ணால் 75 வந்துருச்சா? x அப்படியே வந்துருச்சா? y² பண்ணால் y². அப்போ இதுவும் கரெக்டு. இது அப்படியே வந்துருச்சு. அப்போது நம்ம என்ன வடிவத்தில் எழுதியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல a⁻3 - 3a²b + 3ab² -b⁻3. அப்போ ஃபார்முலா என்ன? a - b the whole cube. இந்த இடது பக்கம் இருக்க மாதிரி நம்ம மாற்றிட்டோம். அப்போ வலது பக்கம் இருக்கிறத நமக்கு ஆன்சர் காரணி என்ன? a - b the whole cube = இந்த 3 அப்படியே வந்துடும். ஏன்னா இந்த 3 வந்து வெளியில் பொதுவாக இருக்குது, அது அப்படியே தான் வரும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்குல்ல, இதுக்கு மட்டும்தான் அந்த ஃபார்முலா. a - b the whole cube. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? x. மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 5y இருக்கு இல்லையா? அப்போ 5y அடுக்கு 3. இதான் என்னது? இந்த இயற்கணித கோவையை காரணிப்படுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.